ஒரு மனுஷனுக்கு நாம் நல்லவனாக காட்டும்படியாக, நாம் நல்ல முறையில் வேலை செய்கிறேன் என்று சொல்வதற்கு தகுதியாக அவரை கண்டாலும் சரி காணாவிட்டாலும் சரி நம்முடைய உற்சாகத்தோடு கூட, அதை உதாரத்துவத்தோடு கூட, தேவன் நம்மை காண்கிற தேவன், நம்மை கவனிக்கிற தேவன், இது தேவன் அதற்குள்ள கூலியை நமக்கு தருவார், இது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த உலக மனுஷனை நாம் போத்தியப்படுத்துவதற்காக எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் பாருங்கள். மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும், தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். அவருடைய வசனங்கள் நம்முடைய இருதயத்திலே நாம் கேட்கிற வேளையில நம்முடைய இருதயத்திலே அது குத்தப்படுகிறதா இருக்கிறது. அவருடைய வசனம் நம்முடைய இருதயத்திலே உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாரானால், நமக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள், நாம் பேசுகிற வார்த்தையில் தவறாக இருந்தாலும் கூட சிலருடைய வாழ்க்கையில் அந்த இருதயத்தில் குத்தப்படும். அது அப்போஸ்தலரே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அந்த அப்போஸ்தலருடைய பிரசங்கத்தை கேட்டபோது அவளுடைய இருதயங்களில் குத்தப்பட்டவளாய், நாங்கள் மனம் திரும்புவதற்கு இனி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவன்மாரே என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதுபோல நமக்கு நேராக கடந்து வருகிற நம்முடைய வார்த்தைகள் நமக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டுமானால் அந்த வார்த்தைகள் நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை மார்க்கு போடுகிறவர்களாக அல்ல, அதை கேட்டுவிட்டு கடந்து போகிறவர்களாக அல்ல. அது தேவன் என்னோடு பேசின வார்த்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை என்னுடைய குற்றங்கள், என்னுடைய குறைவுகளை உணர்த்துகிற வார்த்தையாக இருக்கிறது. அதை நான் மிகவும் கருத்தோடு கேட்டு அதிலே மனம் திரும்ப வேண்டும். அதன் சொல்லப்படும் கர்த்தருடைய சித்தம், பரிபூர்ண சித்தம் இன்னதென்று நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். நம்முடைய மனம் புதிதாக்கப்படும் போது தான் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் காணும்போது இவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இருக்கிறது என்று சொல்வார்கள். அல்லாமல் நாம் எத்தனை ஆண்டுகள் இந்த வருஷத்திலே நாம் அநேக வருஷங்களாக நாம் சாட்சி சொல்லுகிறோம். இந்த வருஷத்திலும் அநேகருடைய வாழ்க்கையிலே என்ன சொல்வார்கள்? கடந்த வருஷம் முழுவதும் என்னை நடத்தினார், இந்த நாளிலும் என்னை நடத்துகிறார். உலக ஜனங்களையும் தேவன் அப்படித்தான் நடத்துகிறார். உலக ஜனங்களும் தேவன் நினைக்கிறது இன்றைக்கு மனம் திரும்புவார்கள், நாளைக்கு மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையும் நாளுக்கு நாள் ஆயுசு நாட்களை நீட்டி கொடுத்து இவன் என் மனம் திரும்ப மாட்டானே என்று ஒரு வாஞ்சியோடு ஒரு தாகத்தோடு தேவன் நின்று கொண்டே இருக்கிறார். அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனம் மாறுகிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் மறுரூபமாக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் கடந்து வந்த நாள் முதல் இன்று வரையிலும் நாம் இருந்து எழும்பி போகிறவர்களாக இருந்தால் நமக்கும் பிரயோஜனம் இல்லை, தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் வளர வேண்டும், நாளுக்கு நாள் வளர வேண்டும். நாம் அநேக காரியங்களை நான் உங்களிடத்தில் சொன்னது உண்டு. நாம் ஒரு செடி நட்டாலோ ஒரு மரம் நட்டாலோ என்ன ஆனாலும் சரி, அது கனி கொடுக்காது விட்டால் நம்முடைய மனம் மிகவும் கஷ்டப்படும், வேதனைப்படும். அதுபோல தான் தேவனும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறார். நான் இவ்வளவாய் இந்த மனுஷன் தேவ மகிமை இழந்து போனவன், பாவத்திலும் சாபத்திலும் விழுந்து மரித்து கொண்டிருக்கிற மனிதனை மீட்கும்படியாகத்தான் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து அவர் 33 வருடங்கள் உயிரோடு வாழ்ந்து 3.5 வருடங்கள் அவருடைய ஊழியத்தை செய்து நமக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டார், எவ்வளவு பாடுபட்டார், தன்னுடைய ஜீவனையே முழுவதையும் நமக்காக கொடுத்தார். நம்மை கிரயத்துக்கு அவர் வாங்கி இருக்கிற தேவன் என்பதை நாம் அநேகர் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை. நம்மை ஒரு மனுஷன் ஒரு இடத்துல பிடித்து விட்டு முகத்திலே துப்பினாலோ ஒரு அடி தந்தாலோ நாம் எவ்வளவாய் அவரிடத்திலே கோபம் கொள்ளுவோம், எரிச்சல் கொள்ளுவோம். தேவன் அப்படி அல்ல. தேவன் அந்த இடத்துல மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் இருக்கத்தான் செய்யும், வேதனைகள் இருக்கத்தான் செய்யும், குற்றங்கள் இருக்கும். ஆனால் தேவ சமூகத்திலே நாம் வருகிற வேளையிலெல்லாம், ஏசப்பா என்னை ஒன்று கூட உமக்குள்ளே புதிதாக்கும் ஐயா, உமக்குள்ளே என்னை இன்னும் வழிநடத்துங்கப்பா, ஞானத்தின் ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் கேட்க தேவன் நம்மோடு இடைபடுவார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறியாமலே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்களை தேவன் கொண்டு வருவார். அல்லாவிட்டால் நாம் ஜெபிக்கிற வேளையிலே நான் இந்த இடத்துல கடந்து வந்து முதல் ஆராதனையில் பங்கெடுத்த போது எனக்கு இந்த ஆராதனை மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது என்று நான் கண்டு கொண்டேன் பாருங்கள். அந்த நாட்களில் நாம் வேலைக்கு போகிற இடங்களில்
எப்படி வேலைக்காரர் சொல்லுவார், அந்த வேலையை செய்யணும், இந்த வேலையை செய்ய வேணும், எல்லா வேலையும் செய்து முடித்து 4-5 மணிக்கு முன்பதாக இந்த வேலைகளை எல்லாம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு நம்மால் முடியாத வேலைகள் எல்லாம் சொல்லிவிட்டு போவார். ஆனாலும் கூட அதை எல்லாம் செய்து முடிக்கணுமே என்று வாஞ்சியோடு தாகத்தோடு செய்வோம். ஆனால் தேவ சமூகத்தில் கடந்து வந்து ஒரு அல்லேலியா செல்ல வேண்டும் என்றால் இப்படித்தான் கை இருக்கிறது. அநேகருடைய கை இப்படித்தான் உயர்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்திலே, நான் யாரையும் குறை சொல்லுகிறதில்லை. பாருங்கள், யாரையும் குறை சொல்வதற்கு நான் தகுதி இல்லை. நான் குறை சொல்வதற்காக கடந்து வந்தவனும் அல்ல. தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைகளை மிகவும் எச்சரிப்பாக சொல்ல வேண்டும். நாம் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லாவிட்டால் அந்த காரியங்களை திரும்ப தேவன் நம்மிடத்தில் கேட்கலாம். தேவ சமூகத்தில் வந்து நாம் தேவனை உற்சாகமாய் கரங்களை உயர்த்தி துதிக்கவோ ஸ்தோத்தரிக்கவோ முடியாதபடி நாம் பலவிதமான காரியங்களை இருதயத்தில் வைத்துக்கொண்டு, பலவிதமான கசப்புகளை வைத்துக்கொண்டு வைராக்கியத்தோடு கூட நாம் இருந்து போவோமானால் எந்த நாளிலும் அந்த மனுஷனுக்கும் பிரயோஜனம் இல்லை, தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை. நாம் விட வேண்டிய காரியங்களை தேவ சமூகத்தில் விட வேண்டும். நாம் அறிக்கை செய்ய வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான் என்று பார்க்கிறோம். தேவனிடத்திலே இரக்கத்தை பெற வேண்டுமானால் தேவ சமூகத்திலே நான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டு மனம் திரும்ப வேண்டும். அநேக காரியங்கள் நம்ம எவ்வளவுதான் ஒரு பாத்திரத்தை தேய்த்து தேய்த்து நாம் அலமாரியில் வைத்தாலும் 2 நாள் அல்ல 3 நாள் கழிந்து பார்க்கும்போது தூள் படிந்து தான் இருக்கும். பாருங்கள், அதுபோல தான் உலகத்திலே பாவம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த, அநியாயம் நிறைந்த பூமியிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய பார்வையிலே, நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய செய்கையிலே, சிந்தனைகளிலே பாவங்கள் நம்மளை ஆட்கொள்ளலாம். ஆனால் தேவ ஜனமே, நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்மை புதுப்பிக்க வேண்டுமானால் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வரும்போது அவருடைய சமூகத்திலே, ஏசப்பா, நாங்கள் அறிந்தும் அறியாமலும், அதாவது அறிந்தோ அறியாமலோ பாவங்கள் என்னிலே வந்திருந்தால் அதை எனக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? என்னுடைய வாழ்க்கையிலே குறை உண்டு என்று நான் உணர்வேனானால் மறைவான குற்றங்களுக்கு என்னை தேவன் நீங்களாக்குவார். என்னிலே குற்றம் இல்லை, நான் பரிசுத்தவான் என்று நினைத்தால் அவ்வளவுதான், தேவன் அதோடு விட்டு விடுவார். அப்படித்தான் இன்றைக்கு இருக்கிறோம். நாம் அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகளை பிரயோஜனப்படுத்தாதபடி, தேவ சமூகத்திலே கடந்து வராதபடி, நாம் உலக காரியங்களுக்காக, உலகத்திலே பெரிய செல்வந்தன், உலகத்திலே பெரிய நம்முடைய அந்த கன்றாக்கானாலும் சரி, அந்த முதலாளி ஆனாலும் சரி, அவன் நல்லவன் என்று சொல்லத்தக்கதாக நாம் அநேக காரியங்களை சொல்லுகிறோம். இந்த பூமியிலே அது எல்லாம் முடிந்து போகும். பாருங்கள், தேவன் ஒரு நாளிலே தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும். அந்த நாளிலே நம்முடைய நல்ல கிரியைகள் ஏதாவது இருந்தால் அங்கு தேவ சமூகத்திலே நமக்கு நிற்கிறதுக்கு ஒரு தகுதி, ஒரு தைரியம் இருக்கும். அல்லாவிட்டால் ஒன்றும் இருக்காது. அந்த இடத்துல நாம் பதறிக்கொண்டே போக வேண்டியது இருக்கும். அதனால் தேவ சமூகத்திலே நாம் வாஞ்சியோடு தாகத்தோடு இருக்க வேண்டும். அதுதான் நான் சொல்லுகிறேன். இந்த நாளிலேயும் கூட அந்த வாசிக்க கேட்ட ஒரு வசனம் வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது இப்படி கடலுக்குள்ளே வலை போடப்பட்டிருக்கிறது, அதிலே சகல மீன்களையும் வாரிக்கொள்ளத்தக்கதாக. அதே மாதிரி தான் நம்முடைய சபையும் இருக்கிறது. சபைக்குள்ளே அநேக ஜனங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். சபையிலே ஜனங்கள் கடந்து வந்து அந்த வலையை போல நிரம்புகிற வேளையிலே, தேவனுடைய வருகை நாளிலே இந்த இவைகளை எல்லாம், நல்லவைகளை எல்லாம் கூடையிலும் பொல்லாதவைகளை எல்லாம் வெளியே எறிந்து போடக்கூடிய ஒரு நாட் வரும். அந்த நாளிலே நாம் எதற்கு கூடையிலே தெரிந்து நல்லவைகளாக எடுக்கத்தக்கதாக நாம் இருக்கிறோமா? நம்முடைய இருதயம் அப்படி இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமாய் நான் நடந்திருக்கிறேனா? தேவ சமூகத்திலே நான் ஒழுங்காக ஆலயத்திற்கு போய் இருக்கிறேனா என்று சொல்லி ஒவ்வொன்றையும் கேட்க வேண்டும். ஆலயத்திற்கு ஒழுங்காக வருகிறதுனால் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நம்முடைய நல்ல காணிக்கைகள் கொடுக்கிறதுனால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தேவன் தெரிந்து கடைசி நாட்களில் தேவதூதர்கள் வந்து தெரிந்தெடுக்கும் போது தான் தெரியும் நான் எங்கே இருக்கிறேன் என்று. அதுவரையில் நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் பேசுவார், இன்னும் பரிசுத்தமாக வேண்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லாவிட்டால் இந்த காரியங்கள் எல்லாம் அந்த நாட்களில் சம்பவிக்கும். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே வலை போடப்பட்டிருக்கிறது. சகல மீன்களும் நிறையும் போது அதை கரையில் இழுக்கிறார்கள்.
இழுத்து அதை கரையில் வைத்துவிட்டு 13:48 வசனத்தை பாருங்கள். அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகள் சேர்த்து ஆகாதவர்களை எறிந்து போடுகிறார்கள். நாம் இன்றைக்கு சொல்லுகிறோம், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், தேவாலயத்துக்கு ஒழுங்காக போகிறவன், எல்லா காரியமும் ஒழுங்காக செய்கிறேன். தேவனுக்கு நமக்கும் தொடர்பு உண்டா என்பது தேவனுக்கு தான் தெரியும். நமக்கும் ஓரளவுக்கு நம்மை சிந்தித்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நல்லவனாக தேவனுக்கு பிரியமானவனாக வாழ வேண்டுமானால் முதலாவது தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும். அந்த உலக பிரகாரமான ஊழியக்காரனை திருப்திப்படுத்தும்படியாக செய்வது போல அல்ல. தேவனுடைய சமூகத்தில் கொடுக்கப்பட்ட நேரங்கள், நமக்கு வேலைக்கு போகிற எல்லா ஜனங்களும் எல்லாரும் வேலை செய்யணும், எல்லாரும் வேலை செய்தால் தான் சாப்பிட முடியும், வேலை செய்யாதபடி இருக்கிறவன் சாப்பிடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அது உண்மை நிச்சயமாக. ஆனால் வேலைக்கு இல்லாத நேரங்களிலே அநேகர் வீடுகளில் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அந்த நேரங்களில் நமக்கு ஜெபம் உண்டு. 1 மணி நேரம், ஒரே 1 மணிக்கூர் அல்லவிட்டால் 1.5 மணி நேரம் நாம் வந்து நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக. என்னுடைய வாழ்க்கையிலே நான் செபிக்கிற நிமித்தமாக நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. பாருங்கள், நாம் அநேக ஜனங்களுக்கு அநேக பணம் கொடுத்து, அநேகராலே நாம் கை கூலி கொடுத்து கூட பிடிக்க முடியாத காரியங்களை தேவன் நமக்கு செய்கிற தேவனாயிருக்கிறார். அப்படிப்பட்ட அதிசயமான தேவன். நாம் என்னை போல உங்களுக்கும் ஆகும் என்றல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவங்களே இருக்கலாம். என்னை போல உங்களுக்கும் இருக்கும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நாம் தேவ சமூகத்தில் வந்து நாம் ஜெபித்து தேவனுடைய நன்மைகள், தேவனுடைய கொடுக்கப்பட்ட நேரங்கள் நாம் அவருக்கு கொடுப்போமானால், அவருடைய சமூகத்தில் அவர் வேத வசனங்களை வாசித்து தியானிக்கும் வேளையிலே அவருக்காக நம்மை ஒப்பு கொடுப்போமானால், அந்த நேரத்திலே தேவன் நாளுக்கு நாள் அது ருசிக்க ருசிக்க, தேவன் நல்லவருமே ருசிக்க ருசிக்க நம்முடைய வாழ்க்கையிலே மேல் மேலும் வளர்ந்து கொண்டே இருப்போம். மேலும் மேலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அது வேதம் சொல்கிறது, நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாகுவாய். அப்படி நாம் இந்த வசனத்தை சொல்லி விடுகிறோம். நீ கீழாகாமல் மேலாகுவாய், உன் வாலாக்காமல் தலையாக்குவேன். வால் ஆக்காமல் நம்மை தலையாக்க வேண்டுமானால் அதுக்கு வேத வசனம் பழைய ஏற்பாட்டிலே அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை வாலாக்காதபடி நம்மை தலையாக்க வேண்டுமானால் நாம் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் சிந்திக்க வேண்டும். நம்மை வாலாக்காமல் தலையாக்குவார். அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுக்கிறோன்னு மாற்றுவார். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்பது தேவ சமூகத்தில் இருந்து நாம் கேட்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய காரியங்களில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். எல்லா இடத்திலும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரையும் சிநேகிக்க வேண்டும். சிறு பிள்ளையை போல எல்லா ஜனங்களிலும் நாம் சிநேகமோடு தான் இருக்க வேண்டும். யார் எதை வேண்டாத காரியங்கள் பேசினாலும் சரி, எதிரான காரியங்கள் நமக்கு விரோதமாய் சொன்னாலும் சரி, அவளிடத்துல நாம் அன்புள்ளவர்களாய் சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்போது தான் தேவனுடைய அன்பு நம்மளே வெளிப்படும். அல்லாமல் நாம் ஒருவரை கண்ட உடனே முகத்தில் பார்க்காதபடி தூரை பார்த்து நாம் நடந்து போவோமானால், கடந்து போவோமானால், நமக்கும் தேவனுக்கு அன்பில் அது என்ன என்று தெரியாது. தேவன் கடந்த நாளில் நம்ம செய்தியில் கேட்டோம், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். எந்த காரியமானாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஏன்னா அவர்கள் எந்த காரியத்தை பேசினாலும், நமக்கு விரோதமாக இனி கள்ள கேஸு போட்டாலும், இல்லை இனி ஒருதனை சொல்லி ஏதாவது பேசினாலும் கூட நாம் அதில் சோர்ந்து போகிறவர்களாய் அல்ல. தேவன் பார்க்கிறவர், தேவன் சகலத்தையும் அறிகிறவர். நமக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். எப்படி வரட்டும், இன்றைக்கு வேதவசனத்தில் பாருங்கள், உனக்கு விரோதமாக எழும்பு எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று நாம் நினைக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே, அநேகருடைய வாழ்க்கையில் இந்த சின்ன ஒரு வியாதி வந்தால் மதி சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு வியாதி, எனக்கு எப்பொழுதும் வியாதி, எனக்கு எப்பொழுதும் வியாதி, எனக்கு எப்பொழுதும் வியாதி. எப்போ எந்த அப்படியே சொல்லி கொண்டு இருக்கும்போது சத்ரு உள்ளே இருந்து அப்படியே அதை சொல்லி 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 வியாதி வியாதி என்று சொல்லி அவன் வியாதியிலே. ஆனால் தேவன் சொல்லுகிறது அப்படி அல்ல. நாம் அவருடைய அதான் வேதம் சொல்லுகிறது, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல. தேவன் நினைக்கிறது நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்மை உன்னதமான இடத்துல உட்கார பண்ண வேண்டும், தேவனோடு கூட அரசாட்சியில் பங்கெடுக்கும்படியாக அவனை கொண்டு போக வேண்டும் என்று அந்த மகிமை, இழந்து போன மகிமையை கொடுக்கும்படியாகத்தான் தேவன் இந்த பூமியிலே கடந்து வந்தார் பாருங்கள். ஆனால் அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொண்டோமா?
நாம் இழந்து போன சுகத்தை பெற்றுக்கொண்டோமா? இழந்து போன நஷ்டங்கள் கஷ்டங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோமா என்பதை நாம் சிந்திக்கிறதில்லை. பாருங்கள், தேவன் நம்மை மறுரூபமாக்கி தேவனோடு கூட அவர் ஆளுகைக்கு அவரோடு கூட அவரை ஆராதிக்கும்படியாக உன்னதத்திலே நம்மை சேர்க்கும்படியாக அந்த மகிமையான பாக்கியத்தை கொடுக்கும்படியாகத்தான் தேவன் கடந்து வந்தார். அனைவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், கடன் பிரச்சனை தேவ சமூகத்தில் சொல்ல வேண்டியது, ஏசப்பா நான் வியாதியோடு இருந்தேன், என்னுடைய வியாதியை மாற்றினீர், இன்றைக்கு எனக்கு சுகம் உண்டு, இன்னும் எனக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் திரும்ப 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 இந்த காரியத்தை சொல்லி பாருங்கள். நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அந்த குறைவுகள் எல்லாம் மாறி உள்ளத்திலே ஒரு நிறைவு வரும். அந்த வியாதியிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலையை தருவார். நாம் வியாதி என்னால் முடியவில்லை படுத்துக்கொ, அதான் வேதம் சொல்லுகிறது, எவ்வளோ நேரம் உன் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணுவாய், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்று எவ்வளவு கை முடக்கி கொண்டு நாம் இருப்போம். அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரு சோம்பேறியை போல ஒரு ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையாய் போகும். நாம் உற்சாகமுள்ளவர்களாய் தேவ சமூகத்திலே உற்சாகத்தோடு இருக்க வேண்டும், உற்சாக மனதோடு அவரை ஆராதிக்க வேண்டும். பாருங்கள், இப்படி அது வேதம் சொல்லுகிறது, அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகள் எறிந்து போடுகிறார்கள். இப்படியே அடுத்தது 49வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படியே உலகத்தின் முடிவில் நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்தெடுத்து கொண்டு போவார்கள். உலகத்திலே நாம் சபைக்குள்ளே தான் இருப்போம், ஆராதிக்கிறவர்களாகத்தான் இருப்போம். ஆனால் தேவதூதர்கள் வரும்போது களைகள் ஆகிய பொல்லாத மனுஷர், அதாவது பொல்லாத மனுஷன் என்று சொல்லும்போது அது மத்தேயு 25:26 வசனத்தை வாசியுங்கள். பொல்லாத மனுஷனுடைய காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. மத்தேயு 25:26 வசனம். ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நான் பயந்து போய் தேவ சமூகத்தில் வரும்போது நாம் அவரை ஆராதிக்காதபடி நம்ம எவ்வளவு சவுண்டு போட்டு தேவனை துதிக்க முடியும் அவ்வளவு சவுண்டு போட்டு தேவனை துதிக்க வேண்டும். தேவ சமூகத்திலே நாம் வீடுகளில் இருக்கும்போது அவ்வளவாக துதிக்க முடியாது, பக்கத்து வீட்டாளுக்கு அருவருப்பாக இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் வரும்போது நம்முடைய வாய்களை விரியாய் திறந்து நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய எல்லா காரியங்களும் நம் தகப்பனிடத்திலே நாம் கேட்கிறது போல நமக்கு என்னென்ன தேவைகளோ முதலாவது நாம் சொல்ல வேண்டியது, ஏசப்பா இம்மட்டுமாய் தேவ சமூகத்தில் என்னை கொண்டு வந்தீரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் முதலாவது தொடங்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இம்மட்டும் ஜீவன் சுகம் பலன் தந்தருக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி நாம் ஜெபித்து அதற்கு பிற்பாடு நம்முடைய தேவைகள், ஏசப்பா என்னுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் அறிகிறவர், உன் வாயின் சொல் புறவதற்கு முன்னே உன் தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஒரு கடையில் போய் நின்றாலும் எப்பொழுதும் அப்படியே மௌனமாய் கடைக்கு முன்னே நின்றால் எந்த சாதனமும் நமக்கு கிடைக்காது. அவர் கேட்பார், என்ன வேண்டும் என்று கேட்பார், நாம் வாய் திறந்து சொல்லுகிற வரையிலும் அந்த சாதனம் நமக்கு கிடைக்காது. அதுபோல தான் தேவ சமூகத்திலே நாம் வரும்போது நமக்கு என்ன தேவையோ அதை தேவ சமூகத்தில் நாம் சொல்ல வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் என்ன நன்மை வேண்டும், எல்லா தேவன் கேட்கிறவனுக்கு கொடுக்கிற தெய்வம். கேட்காதவனுக்கு ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது, கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுவான். கேட்க வேண்டும், உண்மையாக கேட்க வேண்டும். அதை அந்த மனுஷனிடத்தில் அவர் கொடுத்தார், ஒரு தாளந்தை கொடுத்தார், நீ அதை கொண்டு போ. அவர் திரும்பி வரும்போது அவருக்கு பயந்து போனானாம். பாருங்கள், ஆனால் தேவனுக்கு கொடுக்கப்பட்டது. நாம் தேவ சமூகத்தில் வரும்போது வேதம் வாசிக்க அநேகர் நல்ல முறையில் வேதம் வாசிக்க தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் வாசிக்கிறதே கிடையாது. நாம் வாசிப்போம், சில தவறுகள் வந்தால் நம்மிடத்தில் சொல்வார்கள், நீ வாசித்தது சரியில்லையே, சும்மா இருந்தேன்னு எழுச்சிப்போம். தேவ சமூகத்தில் கடந்து வந்து எல்லாரும் சும்மா இருந்து அப்படி எழுமி போனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? பாருங்கள், தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து தேவனை ஆராதிக்க வருகிற நாம் சும்மா ஏதோ சரி தெரியாத மாதிரி பைபிளை திறந்து வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்து நாம் கடந்து போனால் என்றைக்கும் அப்படியே தான் இருப்போம். நமக்கு வாசிக்க கொடுக்கிற நேரம் நாம் முன்ன நாட்களில் சொல்லிடுறேன், சின்ன பிள்ளை அப்பா என்று விழிக்காது, முதல்ல அது வேறு என்னவோ பாசைகளில் விழித்து அதை சொல்லி கொடுத்து தான் அதை பழக்குவார்கள். அதே போல தான் தேவ சமூகத்திலே நாம் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் உண்டானால் அந்த வேத வசனத்தை வாசிப்போம். தவறு வந்தால் வரட்டுமே, ஒரு வார்த்தை ஜெபிக்க சொன்னால் ஜெபிக்கலாம். எல்லாவற்றிலும் தேவ சமூகத்திலே நாம்
உலக பிரகாரமான ஊழியக்காரனுக்கு நாம் செய்கிறது போல அல்ல, அதை விட அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் தேவனை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்ம மேல் பிரியமாயிருப்பார். வேதம் வாசிக்க சொல்லும்போது ஜெபிக்கலாம், அதையும் கொடுக்க. அவனுக்கு 5 தாலந்து கொடுத்தவன் 5ஐ சம்பாதித்தான். பாட தெரியும், ஜெபிக்க தெரியும், வேதம் வாசிக்க தெரியும், பிரசங்கிக்க தெரியும். அப்படி எல்லாம் இருக்கும்போது தேவன் அவனை இன்னும் இன்னும் பெருக பண்ணிக்கொண்டே இருப்பார். எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி நான் இருந்த இடத்துல இருந்து விட்டால் அவனைப் போல நான் பயந்து போய் பைபிளை மூடி வைத்து கொண்டேன் என்று சொன்னால் உன்னிடத்தில் உள்ளதையும் எடுத்துக்கொண்டு மற்றவனுக்கு கொடுக்கப்படும். அதான் வேதம் சொல்லுகிறது, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன். அதை அநேகர் மறுபடியாக நமக்கு ஒன்றுமில்லை, நாம் தரித்திரத்தில் இருக்கிறோம், அதனாலே நம்முடைய இடத்திலிருந்து உள்ளதையும் பிடுங்கி கொண்டு போகிறார் என்று சொல்லி அநேகர் சொல்வதை நாம் கேட்கிறோம். உலக பிரகாரமாக யாரை எடுத்துக்கொண்டாலும் அதைத்தான் சொல்லுவார்கள், உள்ளவனுக்கு கூட கொடுக்க. உள்ளவன் ஏன்? உள்ளவன் சம்பாதிக்கிறான். நம்முடைய வேலையிலே எந்த வேலை நாம் சாப்பிட வேண்டுமானால் நாம் இங்கே இப்படி வேலை செய்கிறோம். நாம் வெளிநாடுகளில் போய் பாருங்கள், கக்கூசு கழுவ வேலையாக இருந்தாலும் கூட ஒருதன் விழித்தால் உற்சாகமாய் போய் அந்த கக்கூசு கழுவி கிடைக்கிற காசை வாங்குவோம். அப்படித்தான் அங்கே பிழைப்பு நடத்த முடியும். எந்த வேலையானாலும் சரி, கொடுக்கப்பட்ட வேலையை அங்கே உண்மையாய் செய்து அங்கே கிடைக்கிற வருமானத்தை வாங்குவோம். நான் இந்த வேலையை மட்டும்தான் செய்வேன், நான் இதை மட்டும்தான் செய்வேன் என்று சொன்னால் நமக்கு ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாது. எந்த வேலையானாலும் சரி, தேவன் கொடுத்திருக்கிற பலனுக்கு தக்கதாக, நமக்கு கொடுத்திருக்கிற ஞானத்துக்கு தக்கதாக எந்த வேலையானாலும் நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் படிப்படியாக முன்னேற முடியும். அதான் அங்கு வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 5 கொடுத்தவன் 5 சம்பாதித்தான். அப்படித்தான் பாருங்கள், 4 கொடுத்தவன் இன்னும் 2 கொடுத்தவன் இன்னும் 2 சம்பாதித்தான். தேவ சமூகத்திலே நாம் விழிப்போடு இருப்போம். அநேகருடைய இருதயத்திலே சில சமயம் யாருக்காவது ஒருவருடைய மனதிலே பேசினால் கூட அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் அது மிகுந்த ஆதாயம் உங்களுக்கு என்பதை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். திரும்புங்கள், நம்ம என்றைக்கும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், நம்ம சிஎஸ்ஐல எல்லாம் தனியாக அதற்கென்று ஆள் வைத்திருப்பார்கள், வேதம் வாசிப்பதற்கு, பாடுவதற்கு. நமக்கு பாடுவதற்கும் ஜெபிப்பதற்கும் ஒன்றும் தகுதி அந்த இடத்துல கிடைக்கிறதில்லை. ஆனால் இங்கே அப்படி அல்ல, நமக்கு எல்லாரும் ஒன்று போல எந்த காரியத்திலும் நமக்கு இங்கே வளர முடியும். தேவனை நம் மகிமைப்படுத்த முடியும். எந்த காரியத்திலும் தேவன் அதற்கான எல்லா காரியங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அநேகருடைய வாழ்க்கையில் நாம் இருந்து கடந்து போகிறோம், மௌனமாய் இருக்கிறோம். ஒரு சாட்சி என்றாலும் நம்ம எழும்பி ஒரு வார்த்தை ஆனால் நாம் உண்மையாக இருந்தால் தான் அந்த இடத்துல எழும்ப முடியும். பாருங்கள், உண்மையாக இருந்தாலும் முதல் 1-2 நாட்கள் அல்லாவிட்டால் 1-2 மாதங்கள் நம்ம எழும்ப முடியாதபடி சத்துரு நம்மை மிகவும் நம்முடைய வாழ்க்கையில் உன்னுடைய அந்த குறைவு இருக்கிறது, இந்த குறைவு இருக்கிறது என்று சொல்லி நமக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருப்பான். ஆனால் அவை நம் விட்டு எழும்ப வேண்டும். தேவன் என்னை அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறார், ஒரு வசனத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் நினைத்து தேவ சமூகத்திலே குறைவுகள் இருந்தால் தேவன் எனக்கு மன்னிப்பார் என்று குறைவுகளை மன்னிக்கிற தேவன் வானத்திற்கு பூமிக்கு எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய சாபங்களை மாற்றின தெய்வம் என்பதை நாம் உணர வேண்டும். வசனங்களை வாசிக்க வேண்டும். அந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நேரமும் அந்த வசனம் நம்மோடு பேச வேண்டும். பாருங்கள், ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவன் பயந்து போய் நான் உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும். எவ்வளவு ஒரு அருவருப்பான காரியம் பாருங்கள். தேவன் நமக்கு சுகபலனை தந்திருக்கிறார், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே ஞானத்தை தந்திருக்கிறார். நான் உழைக்க வேண்டும், எப்படி ஆகிலும் உழைத்து நம்முடைய கடன்களை மாற்ற வேண்டும், அதற்கான ஞானத்தை கேட்க வேண்டும். தேவ சமூகத்திலே நாம் விழித்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதாவது தேவனுக்கென்று கொடுத்தவர்கள் யாரும் தரித்திரனானவர்கள் இல்லை. ராஜ்யத்தை மேன்மைக்காக இழந்தவர்கள் யாரும் தரித்திரனானவர்கள். தேவனுக்கென்று கொடுத்தவர்களும் ஒன்றும் அழிந்து போனதில்லை. அவர்களை நாளுக்கு நாள் உயர்த்தி இருக்கிறார். தேவ சமூகத்தில் கடந்து வந்து ஆராதிக்கிற உங்களோட வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் நன்மை உண்டாகும், நாளுக்கு நாள் ஆசீர்வாதம் உண்டாகும், உங்களோட வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகும், உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் பலவீனங்கள் மாறும். நம்பி விசுவாசம் வேண்டும். விசுவாசம் இல்லாமல் நான் கடந்த செய்தியிலே சொன்னது போல அந்த பாட்டி சொன்ன மாதிரி காலையிலே வந்து பார்த்து நான் சொன்னது அப்படிதான், அந்த மாலை அதில் தான் இருக்கும், அப்படி நினைத்தால் அப்படியே தான் இருக்கும். நாம் நினைக்க நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லாதபடி தேவன் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும். நாம் கிடைக்கிறதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே, அதாவது முன்னே காலங்களில் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார்கள், நமக்கு இந்த உத்திரத்தில் எடுக்க வேண்டுமானால் கச்சத்தில் இருக்க கட்டாயம் விட்டு தான் ஆக வேண்டும். இல்லை நாம் இப்படி வைத்து விட்டு அங்கே உத்திரத்தில் எடுக்க முடியாது. பாருங்கள், அதே போல் அவர் அடிக்கடி சொல்லுவார் அந்த நாட்களில், நமக்கு வேண்டுமானால் நம்ம எல்லாவற்றையும் விட வேண்டும். குஷ்டர் அந்த குருடன் வழி அருகிலே பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் எல்லாவற்றையும் விட்டு உதறி தள்ளி விட்டு ஓடுகிறான். எதற்காக? இனி அது தேவையில்லை என்பது அவனுக்கு தெரியும். அதனாலே எல்லாவற்றையும் உதறிவிட்டு அவன் ஓடுகிறான்.
தேவனிடத்திலிருந்து எனக்கு விடுதலை உண்டு, எனக்கு பார்வை கிட்டும், நான் இந்த பிச்சை கேட்க வேண்டிய தேவையில்லை என்பதை அவன் உணர்ந்து அவன் ஓடுகிறான். அவள் விசுவாசம் இருந்தது அவனுக்கு, தேவன் எனக்கு பார்வை தருவார் என்று சொல்லி. அவன் விசுவாசத்தினாலே அவருடைய பார்வை கிடைத்த பாருங்கள். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வந்து எனக்கு ஒன்றும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, வேதம் வாசிக்கவும் தெரியாது, ஜெபிக்கவும் தெரியாது, ஒரு அல்லேலூயா சொல்லவும் தெரியாது, ஒரு கரங்களை உயர்த்தவும் தெரியாது என்று சொன்னால் எப்படி பாருங்கள். இந்த ஒரு தாலந்து வாங்கினவனை போலத்தானே நாம் இருந்து கொண்டு போகிறோம். தேவஜனமே உணருங்கள், வருஷம் நாம் இப்படியே இருந்து போகிறோம் அல்ல. தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவருடைய வருகை வெகு சீக்கிரம் சமீபமாய் கொண்டிருக்கிறது. அதற்கென்று நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய ஜீவன் இன்றைக்கோ நாளைக்கோ எப்படி என்று தெரியாது. ஆனால் இருக்கிற நாளில் நாம் சந்தோஷத்தோடு அவர் தேவனுக்குள்ளாக இருந்து நாம் மரித்து போவனால் அந்த நம்முடைய ஆத்மா அங்கே நித்தியத்திலே போகும், அல்லாவிட்டால் நித்திய நரகத்திலே போகும். பாருங்கள், தேவ சமூகத்தில் கடந்து வருகிற நாட்கள் எவ்வளோ நாட்கள் என்று தெரியாது. இன்றைக்கு பாருங்கள், டிவியில் செய்தியானாலும் சரி, நம்ம பேப்பரில் செய்தி, எவ்வளோ மரணங்கள் பாருங்கள். குடும்பமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளவு அற்புதமாக நம்மை நடத்துகிறார் பாருங்கள். அது சொல்லப்படுகிறது பாருங்கள். அடுத்து 25, 26 அவனுடைய எஜமான் பிரதி உத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. பாருங்கள், அவரே சொல்லுகிறார் அங்கு. அவன் ஒரு தாளந்து கொடுத்து அவன் புதைத்து வைத்தவனும் பொல்லாத ஊழியக்காரனே, அவர்தான் சொல்லப்படுகிறது பாருங்கள். தேவன் எவ்வளவு அதில் மிகவும் பொல்லாதவனே என்று தேவனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வர வேண்டுமானால் அவருடைய எவ்வளவு அது மோசமான காரியம் என்பதை நாம் உணர வேண்டும். பொல்லாதவனே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவனும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவனும் என்று அறிந்திருந்தாயே. அப்படியானால் அவருடைய பணத்தை வட்டிக்காருடைய கடையில் போட்டு வைக்காதது என்ற வட்டி என்று சொன்னால் இங்கே விளைடு வட்டிக்கு மற்ற மாதிரி கொடுக்கறதில்ல, பேங்கில் போட்டு வைத்திருந்தால் அதற்குரிய பலிசியோடு கூட வாங்கி கொள்வேன், அதுதான் சொல்லப்படுகிறது. அங்கே வட்டிக்கு கொடுக்கிறது என்று சொன்னால் விளைடு வட்டிக்கு அந்த மாதிரி அல்ல. நீ போட வேண்டிய இடத்துல அந்த பணத்தை போட்டு வைத்திருந்தால் கூட நான் அதை என்னுடைய வட்டியோடு வாங்கி கொள்வேனே என்று சொல்லி, அது கூட இல்லாதபடி அது அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள். தேவ சமூகத்திலே ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் முடிக்கலாம். எஸ்தருக்கு எழுதின நிருபம், எஸ்தர் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். எஸ்தர் 4:14. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், தேவ சமூகத்தில் நாம் கடந்து வருகிறது. நம்முடைய தேசத்தில் எவ்வளவோ ஜனங்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள். எவ்வளவோ ஜனங்கள், நானும் கூட அந்த விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்டிருந்தவன் ஒரு காலத்திலே. நான் விக்கிரக தோப்புகளை எல்லாம் ஏறி இறங்கினவன். எத்தனை இடங்களில் ஏறி இறங்கினவன். எனக்கு விடுதலை இல்லை பாருங்கள். அதுபோல இந்த தேசத்திலே அநேக ஜனங்கள் ஏறி இறங்கிக்கொண்டே இருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கிடைக்குமா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைக்குமா? அவர்களுக்காக நாம் தேவ சமூகத்தில் கடந்து வரும்போது நம்ம ஜெபிக்கலாமே. ஜெபிக்கும்படி, அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படி நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கலாம் அல்லவா? நாம் அநேக நேரங்களில் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஓரளவுக்கு என்னுடைய காரியங்களை வாசிக்க செபிக்க ஓரளவுக்கு நான் கற்றுக்கொண்டேன், இனி போதும், மற்றவர்கள் எப்படி இருந்தால் என்ன என்று சொல்லி மௌனமாக இருப்பதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. தேவன் இந்த தேசத்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய கிராமங்கள் எத்தனை, இந்த சாரூர் தேசத்தில் எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளிலும் நாம் ஜெபிக்கிற வேளையிலெல்லாம் அந்த ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கலாமே. விடுதலை கொடுக்கிறது தேவனுடைய காரியம். ஜெயம் கர்த்தரால் வரும். கர்த்தர் தான் சகலத்தையும் செய்கிறவர். நம்மால் ஒன்று முடியாது. நாம் ஜெபிக்கலாம் அல்லவா? அது அங்கே எஸ்தரில் சொல்லப்பட்டிருக்க பாருங்கள். தேவ சமூகத்திலே நாம் விழிப்போடு இருந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக, ஜெபிக்க வேண்டிய நேரங்களில் நாம் ஜெபிக்கிறவர்களாக, தேவ சமூகத்தில் கடந்து வர வேண்டிய நேரங்களில் கடந்து வருகிறவர்களாக. என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த வருடங்களுக்கு முன்பதாக பல நாட்களில் நானும் அப்படித்தான் இருந்தவன். ஆனால் இந்த நாட்களில் நான் மனம் திரும்பி என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற நேரம், இன்றைக்கும் ஒரு திருமண வீடு உண்டு, நான் போயிட்டு தான் வந்தேன். ஆனால் இல்லை, நான் முடித்து போகலாம் என்று நினைத்தேன். ஆனாலும் கூட என்ன பிந்தி போயிருமோ என்று சொல்லி ஒரு வாஞ்சியோடு தான் போயிட்டு வந்து இருக்கிறேன். பாருங்கள், நாம் எல்லா காரியங்களும் நமக்கு அந்த நேர்த்தியாக செய்வதற்கு தேவன் ஞானம் தந்திருக்கிறார். ஆனால் தேவ சமூகத்தில் கடந்து வரும் அநேகருக்கு, நானும் கடந்த நாட்கள் அப்படித்தான்
எத்தனையோ நாட்கள் சாட்சி சொல்லும்படியாக ஜனங்கள் எழும்புவார்கள். அந்த நேரங்களில் அப்படியே தலை முக்காடு போட்டுக்கொண்டு தலை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேன், அவ்வளவு மோசமான நிலைமையிலே பொல்லாதவனாக இருந்த என்னை தேவன் இவ்வளவு இந்த நேரத்தில் உயர்த்தி இருக்கிறார் என்றால், உங்களை எல்லாம் என்னை விட ஞானவான்கள், நீங்கள் படித்தவர்கள், வாசிக்க சொன்னால் எழுத சொன்னால் எவ்வளோ அழகாக வாசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், அப்படிப்பட்ட நீங்கள் மௌனமாய் இருந்தால் தேவன் என்ன நினைப்பார் பாருங்கள். நீங்கள் வாருங்கள், செபியுங்கள் தேவ சமூகத்திலே. உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய வாழ்க்கை நன்மையாய் முடியும், சமாதானமாய் முடியும், சந்தோஷமாய் முடியும். தேவன் ஒவ்வொரு காரியங்களும் நம்மை உயர்த்துவார். நாம் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்த ஒருவரும் தரித்திரலாய் அல்ல. நான் அநேக நாட்களில் சொல்லியிருக்கிறேன், 10 பிள்ளைகளுள்ள ஒரு ஓதேசியர், மொண்டி குஞ்சப்பின அது பேர் சொல்லுவார், அந்த ஓதேசியர் 10 பிள்ளைகள். ஆனால் அவர் காலையில் எழும்பின உடனே அவருக்கு தெரிந்தது தேவ சமூக தேவனுடைய வசனங்களை ஒரு சில வீடுகளில் சொல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதற்கென்று கடந்து போவார். பைசா கிடைத்தால் சரி, இல்லாவிட்டால் அவருக்கு திரும்பவும் கடந்து வருவார். அப்படித்தான் நடந்தது. ஆனால் பிள்ளைகள் பட்டினியும் பசியுமாகத்தான் வளர்ந்தார்கள். ஆனால் கடைசி வரையிலும் அப்படி இல்லை பாருங்கள். அந்த பிள்ளைகள் வளர வளர, அது ஒவ்வொரு பருவமாக ஆக அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறத் தொடங்கினது பாருங்கள். தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு அப்படித்தான். நாம் என்னைக்கும் தரித்திரவான்களாய், என்றைக்கும் ஐஸ்வர்யம் இல்லாதவர்களாய் இருக்கிறவர்களாய் அல்ல. தேவன் நம்மை உயர்த்துவார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் வேண்டும். அவருடைய பிள்ளையுடைய திருமணம் ராஜாக்கள் கூட திருமணத்தை விட மேலாக நடந்தது என்று, ஆனால் ₹1 கூட அவர் பிள்ளைகளுக்கு என்று ஒதுக்கினதில்லை பாருங்கள். ஆனால் நம்ம அதே மாதிரி ஒதுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. நம்முடைய பிள்ளைகளுடைய காரியம் நாம் பார்க்க வேண்டும். நாம் உழைக்கும் போது நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் கடந்து வர வேண்டும். தேவனுக்கு கொடுக்க வேண்டும். இன்னும் நம்மை நாடி வருகிறவர்களும் கொடுக்க வேண்டும். நன்மை செய்யும்படியாகத்தான் நம்மை வைத்திருக்கிறார். நமக்கு கிடைக்கிறதெல்லாம் நம்முடைய பாக்கெட்டில் வைத்து இருக்கட்டும் என்று சொன்னால் அதுதான் சாபமானது. அதுதான் அந்த மற்ற ஐஸ்வர்யவானுக்கு கதை போல ஆகும். நாம் இருக்கிறதிலே நாம் மற்றவர்களும் கொடுக்க வேண்டும். சபையின் ஊழியங்களுக்காக கொடுக்க வேண்டும், தரித்திரர்களுக்காக கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்தில் வேலை செய்து நாம் உற்சாகமாய் அப்படியா இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அதான் நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்போம். அப்பொழுது நீ உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். பாருங்கள், நாம் மௌனமாய் இருந்து போனால் நாமும் நம்முடைய தகப்பன் குடும்பம் எல்லாம் அழிந்தே போகும் என்று வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும். என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று விളിக்கிறவன் அல்ல, பரலோகத்தில் பிதாவின் சித்தம் செய்கிறவன். பிதாவுடைய சித்தம் செய்யும்படியாகத்தான் நமக்கு வேத வசனங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, இப்படியாக ஒவ்வொரு காரியங்களும் நாம் அனுதினமும் நாம் இருந்த நிலைமை விட்டு மாறுவோம். நம்ம இருக்கிற நிலைமையில் அல்ல, இன்னும் அதிகமாய் ஆராதிக்கிறவர்களாய், இன்னும் அதிகமாய் துதிக்கிறவர்களாய் தேவ சமூகத்திலே நான் அநேக காரியங்களை நான் சொன்னதுண்டு. என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்று சொல்லுகிறேன், நாம் ஜெபிக்கிற இடத்துல ஆனாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல ஆனாலும் சரி, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை துதிக்கலாம். நமக்கு ஒரு நெருக்கமான காரியங்கள் வரும்போது கூட சிலர் மோசமான காரியங்களை பேசி நம்முடைய வெறுப்பேற்றுகிற வேளையிலும் கூட எஸ்ஸப்பா உமக்கு நன்றின்னு சொல்லும்போது அந்த வெறுப்புகள் எல்லாம் நம்முடைய இருதயத்தை விட்டு, நம்முடைய சிந்தை விட்டு மாறி போகும் பாருங்கள். தேவாவியானவர் நமக்குள்ளே உற்சாகத்தை கொண்டு வருவார் பாருங்கள். அப்படித்தான் தேவன் நம்மை நடத்துவதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் கேட்ட வசனங்களை நினைவு கூறுங்கள். தேவன் இந்த வார்த்தைகள் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நாம் நாளுக்கு நாள் தேவ சமூகத்திலே ஜெபிப்போம், ஆராதிப்போம், தேவனுடைய நன்மைகளை சுதந்திரித்து கொள்வோம். தேவன் நம்மை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆதியிலே சொன்னார். ஆதியாகமம் 12:2 சொன்னார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று. தேவன் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் தடைபட்டு போகிறதில் எல்லா காரியங்களையும் தேவன் செய்வார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய சித்தம் செய்ய வேண்டும், பிதாவுடைய சித்தம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவ பிதாவுடைய சித்தம் செய்து முடித்து அவர் பரலோகத்தில் போகும்போது சொன்னார், எல்லாவற்றையும் செய்து முடித்து நமக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் உங்களுக்கு விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, இனி ஒரு சபை பாஸ்டரோ தீர்க்கதரிசியோ இனி பெரிய மனுஷனோ வந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டியதில்லை. தேவன் சகல ஆவிக்குரிய சகல நன்மைகளினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும், அதை நாம் சிந்திக்க வேண்டும், அதன்படி நாம் வாழ வேண்டும். அப்படி நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை மாற்றுவார். நம்முடைய தலைமுறைகள், பிள்ளைகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய்
ஒவ்வொருவராய் உயர்ந்து கொண்டே போவார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் இதை ஒரு கட்டளையாக வைத்து இதை நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.